சிபிஐயே கூடாதுன்னு நீங்கள் ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் டிமாண்ட் பண்ணுறீங்க? அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சுக்கள் தான். ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய அரசியல் வரவால் தங்கள் அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடுமோ அப்படின்னு தான். இப்போ சீமான் பாருங்கள், அவர் வந்து ஒரு நிலையே சரி கிடையாதுங்க. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மாலையில் ஒன்று பேசுகிறாரு, நடுவில் மதிய வேலையில் வேறு ஒரு மாதிரி பேசுகிறாரு. தம்பின்றாரு, அதில் ஒன்றும் தப்பு நடக்கலைன்றாரு. அதுக்கப்புறம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அது காரணம் அதாங்க, அவங்க எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மை அரசியலில் இந்த 2 கட்சிகளுக்கும் 2 தலைவர்களுக்கும் வந்துடுச்சு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் இப்படி பண்ணுறாங்க. இல்லைன்னா திமுக தலைமையை மகிழ்விக்க, அதன் மூலம் ஆளுங்கட்சிக்கிட்ட நெருக்கமாக, இன்னும் இப்போவே நெருக்கமாக தான் இருக்காங்க, இன்னும் நெருக்கமாகி. ஆமாம், அவங்க திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர் வந்து டிகேஎஸ் இளங்கோவன் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஎம்கேவா, இல்லை திருமாவளவனை அவங்களுக்குள்ள போட்டியே இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது திருமாவளவன் தன்னுடைய சுயேட்சையான பாத்திரத்தை, தன்மையை, இண்டிபெண்ட் ஸ்டேட்டஸை இழந்துட்டார். அவர் ஒரு திமுகவினுடைய ஒரு கிளை அமைப்பு மாதிரியோ, அதனுடைய ஒரு விங்கு மாதிரி தான் செயல்படுறார். தலித் விங்கு.